ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலெக்ஷன் இந்த கிளிப்பு பாருங்கள். இது எப்படி இருக்குது. அடுத்த கலெக்ஷன் இதுவும் ஃபுல் பிளாக், நல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த கலெக்ஷன் இது ஒரு மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்குது. மரமாக என்னன்னு தெரியல. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்னு சொல்லுங்கள். அதுலேயே இது ஒரு கலர் பாருங்கள், 3 ஸ்டோன் மட்டும் இருக்கும். அடுத்த ஒரு இது சிங்கிள் ஸ்டோன். அடுத்த கலெக்ஷன் இந்த கிளிப்பு பாருங்கள், தெரிய கூட மாட்டேங்குது. இதெல்லாம் எல்லாம் வாங்கி தான் அப்படி வச்சுருக்குறேன். என்னடா இதெல்லாம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, சரிங்களா? அதுக்காக நான் வாங்குவேன். அவங்க வந்துட்டு ஒரு வியாபாரம் நடத்தினா அன்றைக்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கும் கொண்டு வந்து தராங்க. பிடிச்சிருக்குது. யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அதுக்காக இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதும் அவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கிற மாதிரி வாங்குவேன். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த கலெக்ஷன் இது பாருங்கள், நண்டுவா கிளிப். இது யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஒரு கிளிப்பு பட்டர்ஃப்ளை. இது சூப்பராக பாருங்கள் கலர். ஏற்கனவே பிங்க் கலரில் காமிச்சிருப்பேன். இது ஸ்கை ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கலர், சென்டரில் ஒரு இது. சப்போஸ் தலையில். நெக்ஸ்ட் இது ஒரு குட்டி கிளிப்பு, ரெட் கலர். இன்றைய கலெக்ஷன் அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். எந்தெந்த கிளிப்பு பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ டு ஆல். இது பாருங்கள், ஒரு குச்சி வச்சதில் 2 பூ வந்துருச்சு. குட்டி செடியில் இப்போ ஒரு மொக்கு வச்சுருக்கு. இது பாருங்கள், சாமந்தி பூ. பூ வச்சதுக்கப்புறம் என்ன கலர்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வெந்தயம் முளைக்கி வச்சுருக்கோம். மிளகாய் செடி, இது தக்காளி செடி வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக வந்திருக்கு. அந்த லாஸ்ட்டில் பாரு, ஒரு வெங்காயம் முளைச்சி வந்துருந்துச்சு, அதை நட்டு வச்சுருக்கோம். செம்பருத்தி செடி, அங்கே ஒரு மிளகாய் செடி. இந்த இடத்துல வெந்தயம் போட்டிருக்கேன், இன்னும் முளைச்சி வரலை. ஒரு 3 days தான் ஆகுது. நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். முளைச்சி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முளைச்சி வந்துட்டு தான் இருக்குது. தண்ணி தெளித்தோம்னா வந்துடும். இதோ தக்காளி செடி வச்சாச்சு.